வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் 33. சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று செய்த வாசியை தவிர மிதிலா விலாசம் முழுவதும் அன்று செல்ல செல்ல பசுபதி ஐயரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக்கி கொண்டு வந்தது. மரணத்தின் சாயை படிந்த அவரது முகத்தையும் சிரமப்பட்டு கொண்டு வெளிவந்த சுவாசத்தையும் கண்ட கோமதி தனது நம்பிக்கையை இழந்தவளாக தனது அறைக்குள் சென்று உட்கார்ந்து விட்டாள். மிதிலா விலாசத்தில் விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிமிஷமும் விபரீதமாக போய்க் கொண்டிருப்பதை எண்ணி வியப்படைந்த கிரிஜா சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தாள். தர்மாம்பாள் பேசும் சக்தியே இன்றி துயரமே உருவாக கணவரின் அருகே உட்கார்ந்திருந்தாள். தலையில் கட்டுடன் மூலையில் உட்கார்ந்திருந்த ஆசனம் ஒன்றில் வீற்றிருந்த ஜெயராமனுக்கு எல்லாம் ஒரே பிரமையாக இருந்தது. தூங்கும் கை குழந்தையை கூட தோளில் சாத்தி கொண்டு அவன் அருகே நின்று கொண்டிருந்த சியாமலாவுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. தேவிக்கு ஒரு இடத்திலும் நிலைத்து நிற்காமல் அறைக்குள் வருவதும் பிறகு கீழே இறங்கி சென்று காரியங்களை கவனிப்பதுமாக எந்திரம் போல் சுழன்று கொண்டிருந்தாள். டான் டான் என்று கடிகாரம் இரவு 10 மணி அடித்து ஓய்ந்தது. நிசப்தத்தை பிளந்து கொண்டு வந்த அந்த ஓசையை கேட்டு கண்களை திறந்த பசுபதி ஐயர் தம்மை சுற்றிலும் ஒரு முறை பார்த்தார். தந்தை படுக்கை நின்றும் எழுந்திருக்க முயற்சிப்பதை கண்ணுற்ற ஈஸ்வரன் ஓடி வந்து அருகில் நின்று கொண்டு அவரது நலிந்த உடலை தனது கரங்களில் தாங்கி கொண்டான். சாய்ந்த வாக்கில் உட்கார்ந்திருந்த பசுபதி ஐயருக்கு மூச்சு தடுமாறியது. வார்த்தைகள் தொடர்பு இன்றி தடைபட்டு வெளிவந்தன. சந்துரு எங்கே, ஏன் இன்னும் வரவில்லை என்று வினவிய அவர் ஆயாசம் தாளாது ஈஸ்வரன் மார்பின் மீது சாய்ந்து கொண்டார். வந்து விடுவான், டவுனுக்கு போயிருக்கிறான், உடம்பை அலட்டி கொள்ளாதீர்கள் என்று பதிலளித்த ஈஸ்வரன் தந்தையை ஆதரவுடன் அணைத்து கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தான். தனையனின் மெடி மீது தலையை வைத்து கொண்ட பசுபதி ஐயரின் முகத்திலே சாந்தம் குடிக்கொண்டது. அனைவரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு லேசானதொரு புன்னகையுடன் ஈஸ்வரன் பக்கம் திரும்பி, என்னிடம் எதற்காக போய் சொன்னாய் ஈஸ்வரா? எனக்கு தெரியும், சந்திரி இங்கே இல்லை, அவன் இல்லை, அவன் இந்த ஊரிலே இல்லை. என்னிடம் கோபித்து கொண்டு போய்விட்டான் அசட்டு பயல். சாக போகிற அப்பாவுடன் மனஸ்தாபப்படுவதாவது நியாயமா என்று திணறினார். கணவரது சொற்களை கேட்ட தர்மாம்பாளுக்கு துக்கம் தாழவில்லை. போல போலவென்று உதிர்ந்த கண்ணீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த இயலாதவளாக வாய்விட்டு விக்கி அழ ஆரம்பித்தாள். மனைவி பக்கம் சிறிது திரும்பி பார்த்த பசுபதி ஐயர், அசடே, என்னத்துக்கு அழுகிறாய்? இதுதான் உலகம், தெரிந்து கொள் என்று கூறி முடிப்பதற்குள் தர்மாம்பாள் ஹோவென்று கதறிக்கொண்டு கணவனது படுக்கை மீது முகத்தை வைத்து கொண்டு துவண்டு விழுந்து விட்டாள். நலிந்த தனது கரங்களால் மனைவியின் கூந்தலை மெல்ல வருடிய பசுபதி ஐயரின் முகம் பலவித உணர்ச்சிகளை ஒருங்கே பிரதிபலித்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை கண்ட எல்லோர் கண்களிலும் அவர்களையும் அறியாது கண்ணீர் கசிந்தோட ஆரம்பித்தது. அம்மா, நீ இப்படி தைரியத்தை கைவிட்டால் அப்பாவின் உடம்பு எப்படி குணமாகும்? எழுந்திரம்மா என்று மைந்தன் கூறிய தேர்தல் மொழிகளை காதில் வாங்கி கொள்ளாத தர்மாம்பாள் தனது நெஞ்சமே சுக்கல்லாக பிளந்து விடும் போல் வாய்விட்டு கதறி அழுது கொண்டே இருந்தாள். ஈஸ்வரா, அவளை விட்டுவிடு. அழுவதால் ஒழிய வரப்போகிற கஷ்டத்தை அவளால் தாங்க முடியாது என்று ஒவ்வொரு வார்த்தையாக மெல்ல திக்கி திணறி கூறிய பசுபதி ஐயர், சந்துரு, அவன் வரமாட்டான், தெரியும் எனக்கு. என் குழந்தைகள் எல்லோரும் அருகில் இருக்கும்போது நான் சாக்கும்படியான பாக்கியத்தை செய்யவில்லை. அவன் மேல் குற்றமில்லை, என் பாவம். என் கடைசி காலத்தில் புத்திரனால் விற்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்று ஒவ்வொரு வார்த்தையாக திணறி பேசிய அவர் மேலே சொல்ல சக்தியற்றவராக தமது கைகளால் தனையினை குனிந்து கொள்ளும்படி ஜாடை செய்தார். சுவாசத்தின் இடையே மெல்லியதாக அவர் தொண்டையை நின்று எழுந்த அந்த இறுதி மொழிகள் எல்லோருக்கும் சரியாக கேட்கவில்லை. நெஞ்சிலே குமரிய துக்கத்தை அடக்கி கொண்டு கண்கள் கலங்க ஈஸ்வரன் குனிந்து கொண்டு அவர் உதடுகள் முணுமுணுத்த அந்த வார்த்தைகளை கூர்மையாக கேட்டான். சொல்லு சந்துருவிடம், அப்பாவுக்கு அவன் மேல் கோபமில்லை, மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து விட்டு போனார் என்று சொல்லு. அந்த பெண் மைதிலி, அவள் சேமமாக இருக்கட்டும். 2 பேர்களுக்கும் என் ஆசீர்வாதம் ஈஸ்வரா. என் அருகில் வா என்று திணறிய பசுபதி ஐயர் பேச முடியாது நிறுத்தினார். தொண்டையில் வார்த்தையுடன் போராடி கொண்டிருந்த சுவாசம் அடங்க ஆரம்பித்தது. ஒளியை இழந்த கண்கள் மேலே சொருகி கொள்வதை கவனித்த தர்மாம்பாள் எல்லையற்ற பீதியுடன், ஐயோ ஈஸ்வரா என்று குரத்த குரலில் அலறினாள்.
கிடுகிடுக்க வைத்த அந்த அலறலை கேட்டு திகைத்து போய் கிரிஜாவும் கோமதியும் நோயாளியின் அறைக்குள் ஓடி வந்து நின்றனர். அன்று இரவு முழுவதும் பசுபதி ஐயர் தமது உணர்வை மீண்டும் பெறாமலேயே கழிந்து சென்றது. மனைவி மக்கள் எல்லோரும் தம்மை சுற்றிலும் கண்ணீர் விட்டு கதறி புலம்ப இருள் கலைந்து அருணன் உதயமான விடியற்காலை வேளையில் பசுபதி ஐயரின் உயிர் தனது பூ உலக வாழ்க்கையை விடுத்து வானுலக வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டு விட்டது. மறுநாள் காலை விடிந்ததும் வேலைக்கு சாவதானமாக வந்து கொண்டிருந்த சௌபாக்கியம் பங்களா தோட்டத்திற்குள் நுழைந்ததுமே அசந்து போய் நின்று விட்டாள். எல் போட்டால் எல் விழ இடமின்றி மிதிலா விலாஸ் மோட்டார் கம்பெனி தொழிலாளர்கள் அனைவரும் ஒருங்கி திரண்டு வாயிலிலும் சுற்றுப்புறத்திலும் கூடியிருந்தனர். பின்கட்டை நோக்கி விரைந்த அவளது கால்கள் கிளியால் தடுமாறின. நெஞ்சம் பதைத்தது. மாடியில் நின்று எழுந்த அழுகுரல் அவளது சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்யவே செய்யும் வகை ஏதும் அறியாது ஸ்தம்பித்து போய் சிறிது நேரம் கீழே பின்கெட்டிலே நின்று கொண்டிருந்தாள். மிதிலா விலாசத்திலே வேலை செய்து வந்த அவ்வளவு நாட்களில் அன்றுதான் முதலாக சௌபாக்கியம் மாடி பக்கம் துணியுடன் வந்தாள் என்று கூற வேண்டும். நோயாளியின் அறை அருகே இருந்து உள்ளே எட்டி பார்த்த அவள் தனது ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு சோக காட்சியை அன்று காலை கண்டாள். மாமா மாமா என்று கிரிச்சிட்டு ஓலமிட்டு அழுது கொண்டிருந்த தேவகி என்று துயரத்தையோ ஐயோ கடவுளே என்ன சோதனை என்று பெருமூச்சிருந்து நெஞ்சு வெடிக்கும்படி கதறி அழுது கொண்டிருந்த தர்மாமலின் துக்கத்தையோ பொருட்படுத்தாதவர் போன்று வெண்ணிறமான படுக்கையின் மீது துயில் கொண்டிருப்பவர் போல் மீளா நித்திரை செய்து கொண்டிருந்தார் பசுபதி ஐயர். தன்னையே மீறி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கீழே வந்து பின்கெட்டு தாழ்வாரத்தில் பச்சதாபம் மேலோங்கியவளாக உட்கார்ந்து கொண்டாள் சௌபாக்கியம். ஸ்டேஷனிலிருந்து அன்று காலை வரப்போகும் தன் கணவன் பங்களா வாசலில் வந்து திகைத்து தடுமாறி கொண்டு நிற்பதை காண விரும்பாத கோமதி அம்மாள் முன்கூட்டியே ஒரு ஆளை ஸ்டேஷனுக்கே அனுப்பி வண்டியிலிருந்து இறங்கப் போகும் சுந்தரத்திற்கு விஷயத்தை அறிவிக்க ஏற்பாடு செய்திருந்தாள். ஆகவே காலை வண்டியில் பெண்ணின் கல்யாணத்திற்காக பம்பாயிலிருந்து புறப்பட்டு வந்திருந்த சுந்தரத்தின் முகத்தில் அசட்டுக்கலை வழிந்தோடியது. துக்கத்திற்கு எதேச்சியாக வந்தவர் போல் இவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி எல்லோருடனும் அவரும் கலந்து கொண்டார். காலை 9 மணிக்கு மேல் வந்த வண்டியில் சென்னையிலிருந்து சந்திரசேகரனும் மைதிலியும் வந்து இறங்கினார்கள். வீண் புரளி செய்து வேண்டுமென்றே தங்களை வரவழைத்திருக்கிறார்கள் என்று அசட்டியாக கிளம்பி வந்த மைதிலி பங்களா வாயிலை அடைந்ததுமே திடுக்கிட்டு போனாள். திகிலினால் ஏற்பட்ட பதற்றத்தை சமாளித்து கொண்டு புடவை தலைப்பை இழுத்து நன்றாக பூர்த்தி கொண்டு குனிந்த தலையுடன் துக்கமே உருவாக செல்பவள் போன்று பாவத்தில் வாயிலில் திரண்டு நின்று ஜனங்களை தாண்டி கொண்டு கணவனை பின்தொடர்ந்து உள்ளே சென்றாள். பசுபதி ஐயரின் சடலம் கிடத்தப்பட்டிருந்த அறைக்குள் வந்து நின்ற இளைய நாட்டு பெண் தர்மாம்பாள் எதிர்பார்த்தபடி மாமியாரை ஓடி வந்து அணைத்து கொண்டு கண்ணீர் பெருகி கதறி அழவில்லை. இடையில் சொருகி இருந்த கைக்கொட்டியை உருவி கையில் எடுத்துக்கொண்டு நாசுக்காக அதனால் கண்களையும் மூக்கையும் 2 தடவை துடைத்து கொண்ட மைதிலி துயரத்தினால் இடிந்து போய் விட்டவள் போல் அறையின் மூலையில் சுவரின் ஓரமாக சென்று உட்கார்ந்து கொண்டாள். பல வருஷங்களுக்கு முன்பு இறந்து போன தனது சிறிய சகோதரியை பற்றி நினைத்து கொண்டாள். சந்திரசேகரின் கோபத்தினால் தன்னிடம் கூறிய கடுமொழிகளை நினைவுபடுத்தி மைதிலியின் கண்கள் 2 சொட்டு கண்ணீர் கூட ஊக மறுத்தன. தனது துயரத்தை ஒருவரிடமும் பங்கிட்டு கொள்ள விரும்பாதவன் போல் கடுமையான முகத்துடன் சந்திரசேகரன் அறையின் ஜன்னல் அருகே நின்று கொண்டு வானவெளியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மிதிலா விலாசத்து எஜமானர் மரணமடைந்து 5 தினங்கள் வேகமாக மறைந்து சென்றன. துக்கம் விசாரிக்கும் பந்துமித்திரர்கள் திரளாக வந்து போய்க் கொண்டிருந்தனர். சோகத்தின் சிகரத்தையே எட்டி பிடித்து கொண்டிருந்த தர்மாம்பாள் தன்னுருவற்று மரக்கட்டை போன்று தனது அறைக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருந்தாள். யாருடைய முகத்தையும் நிமிர்ந்து பார்த்து பேச அவள் மனம் மிகவும் கூசியது. கோமதி அம்மாள் தனது கணவரை அடுத்த தினமே பம்பாய் அனுப்பிவிட்டாள். பசுபதி ஐயரின் மரணம் அவளது நம்பிக்கையை சிறிது குலைத்தாலும் ஒரேடியாக அதை நசுக்கி விடவில்லை. ஆதலால் அவள் மிஸ்லா விலாசத்தை விட்டு போக மனமின்றி அங்கே மகளுடன்
தங்கிவிட்டாள். பசுபதி ஐயர் இறந்ததனால் நடக்கவிருந்த கல்யாணம் நின்று போய்விட்டது. அவ்வளவுதானே. இன்றைக்கில்லாவிட்டால் இன்னொரு நாளாவது ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது. எதிர்பாராத விஷயம் ஒன்று நடந்து விட்டதென்று மனத்தை ஏன் ஒரேடியாக அலட்டி கொள்ள வேண்டும் என்று சமாதானமிருந்த கோமதி தனது கவலைகளை உதறி தள்ளிவிட்டு நிம்மதியடைந்தாள். பசுபதி ஐயரின் முடிவினால் கல்யாணம் நின்றுவிட்டதை குறித்து கிரிஜா வருத்தம் அடைந்தாள். எனினும் அவள் தாயை போன்று நம்பிக்கை இழக்காமல் உற்சாகத்துடனே இருந்தாள். துக்கம் விசாரிக்க வந்தவர்களின் மனப்போக்கையும் நிகழ்ந்த பேச்சு வார்த்தைகளையும் ரசித்து கொண்டு அவள் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். பசுபதி ஐயர் காலமாகி 5 தினங்கள் ஓடி சென்று மேலே ஒரு விதமான அபிவிருத்தியும் ஏற்படாது காலம் விரயமாகி கொண்டு போவதைக் கண்டு மைதிலி உள்ளூர் குமரி கொண்டிருந்தாள். சகோதரர்களுமோ தாயாரிடமோ ஒருவரிடமும் பேசாது மௌன விரதம் பூண்டிருந்த கணவன் சந்திரசேகரன் அவளிடமும் அதிகம் பேசவில்லை. மிதிலா விலாசத்தை விட்டு கிளம்பும் முன் அவன் கொண்டிருந்த கோபம் தந்தை இறந்த பின்பு 2 மடங்காக அதிகரித்து விட்டது போல் அவளுக்கு தோன்றியது. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சுள்ளென்று எரிந்து விழுந்த கணவனிடம் முன்போல தனது அபிப்பிராயங்களை எடுத்து கூற அவளுக்கு பயமாக இருந்தது. ஆனாலும் அவளால் வாயை மூடிக்கொண்டிருக்கவும் முடியவில்லை. ஆகவே துக்கம் விசாரிக்க வந்திருந்த தனது தாயாரிடம் அடிக்கடி தன்னுள்ளே எழுந்த அபிப்பிராயங்களை அவள் வெளியிட்டு கொண்டிருந்தாள். இப்படி எல்லோரும் எதற்காக அடித்து கொண்டு அழ வேண்டும்? அல்பாயுசிலே போயிட்டாரா என்ன? நன்றாக வாழ்ந்தார், அனுபவித்தார், காலம் ஆயிற்று போனார். இந்த சியாமலா எதற்காக இப்படி அழ வேண்டும்? எல்லாம் வெளிவேஷம் என்று தாயாரிடம் கூறிவிட்டு சிரித்தாள் மைதிலி. ஊருக்காவது பால் குடிக்க வேண்டாமா என்று சூழ் குட்டினாள் அவள் பதிலுக்கு. அந்த மாய்மால கள்ளி தேவைக்கு இருக்கிறாளே, அவள் அழுகிறதை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. அந்த கோமதி எதற்காக அழுகிறாள்? பெண் கல்யாணம் நின்று போச்சேன்னு வைத்தெரிச்சல் தாங்காமல் தான் அழுகிறாள் போலிருக்கிறது என்று ஒவ்வொருவரின் துக்கத்தையும் பற்றி மைதிலி பேசி பரிகசித்து கொண்டிருந்தாள். ஊருக்கு கிளம்புமன் அவள் தாயார் மகளுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை கூறிவிட்டு தான் சென்றாள். பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்து விடாதே, பாக பிரிவினையில் உன்னை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள், ஜாக்கிரதை என்பதுதான் அந்த மூதாட்டியின் பொன்மொழிகளாகும். தன்னிடம் முகம் கொடுத்து ஒருவரும் பேசவில்லை என மனத்தாங்கள் அடைந்திருந்த சந்திரசேகரன் அன்று இரவு தனது அறைக்குள் நுழைந்தான். அவன் கோபத்தை தூண்டிவிடுவல் போல மைதிலி உயிலை பற்றிய சங்கதி ஒன்றுமே இன்னும் தெரியவில்லையே, எல்லோரும் வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்னவாகும் என்று அவளது ஆத்திர கனலை மூட்டிவிட்டாள். ஆமாம், அதுதான் நானும் கேட்கிறேன் என்று எரிந்து விழுந்த சந்திரசேகரன் ஏதோ தீர்மானத்துக்கு வந்தவன் போல் அறையை விட்டு வேடுக்கென்று வெளியே வந்தான். மாடி ஹாலுக்குள் திடீர் பூஜாவுடன் வந்த தேவிக்கு அதை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்பியவள் திடீட்டு போய் நின்றாள். மனைவி பின்தொடர வேகமாக ஹாலுக்குள் நுழைந்த சந்திரசேகரின் முகத்தில் ஆத்திரம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அவனது நடை, வந்து கொண்டிருந்த தோரணை எல்லாம் மீண்டும் எழிருந்த ஒரு யுத்தத்திற்கு முன்னெச்சரிக்கை சின்னங்களாகவே காணப்படவே தேவிக்கு நெஞ்சம் திக் திக்கென்று அடித்து கொண்டிருந்தது. என்னம்மா, எல்லோரும் இப்படியே வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் என்று இறைந்து கத்தினான் ஹாலுக்குள் வந்து. தரை மீது சோகமே உருவாக வீற்றிருந்த தாயின் முன் நின்ற பிள்ளை ஏக காலத்தில் திடுக்கிட்டு போன அனைவரும் அவன் பக்கம் திரும்பி திகைப்புடன் பார்த்து கொண்டு வாளாவிருந்தனர். தாயாரும் அருகே நின்ற தம்பியும் மேற்கொண்டு மௌனத்தை கண்டு மேலும் ஆத்திரமடைந்த சந்திரசேகரன், நானும் பொறுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்காது போலிருக்கிறது. அப்பா காரியங்கள் நடக்கும் முன்பாக பிரிவினை நடந்தாக வேண்டும். ஆமாம், சொல்லிவிட்டேன் என்று உருமினான். அதுவரை பேசாதிருந்த தர்மாம்பாள் அதற்கு மேல் சகிக்க முடியவில்லை. அவமானத்தால் அவள் தேகம் துடித்தது. துக்கத்தில் அவள் கண்களில் நீர் பொங்க நா தடுமாற, சந்திரு, உனக்கு சித்தம் சுவாதீனமில்லாமல் போய்விட்டதா? பாக பிரிவினை என்று கண்ணா பின்னாவென்று எதற்கடா இப்படி பேசுகிறாய்? இவர் போய் இன்னும் என்று மேலே பேச முடியாது கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். தாயின் கண்ணீரை கண்டு கலங்காத மைந்தன், பாக பிரிவினை செய்து கொள்ளாமல் இனியும் ஒன்றாக இருப்போம் என்று நினைத்து கொண்டாயா? எனக்கு சேர வேண்டியதை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த வீட்டில் சன நேரம் கூட இருக்க எனக்கு மனம் ஒப்பவில்லை என்று உரத்த குரலில் கத்தினான். கிரிஜாவும் கோமதியும் மெல்ல நழுவி
தங்கள் அறைக்குள் சென்று மறைந்து கொண்டனர். ஈஸ்வரன் கீழுதட்டை கழித்து கொண்டு தமையனை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். இன்னும் என்னவெல்லாம் சொல்லப் போகிறாய் என்று தமையனை பார்த்து கரியுவதை போல் இருந்தது அவனது பார்வை. என்னம்மா, மறுபடியும் சண்டையா என்ன? வினவிய வண்ணம் ஜெயராமன் தனது மனைவி பெண் தொடர அங்கே வந்து நின்றான். சண்டை ஒன்றுமில்லை என்று முன்முனைத்த தர்மாம்பாள் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து நின்றாள். சண்டை என்றுதான் வைத்துக்கொள், உங்களுடன் இனிமேல் ஒன்றாக வேண்டாம் என்கிறேன், அவ்வளவுதான் என்று அண்ணனை பார்த்து இறைந்தான் சந்திரசேகரன். உன் இஷ்டப்படி செய்தால் போச்சு, அவசரப்படுவானேன் என்று வறட்சியாக பதிலளித்த ஜெயராமன் முகத்தை வெறுப்புடன் திருப்பிக் கொண்டான். அவசரம்தான், என் பணத்தை நீங்கள் வாரி இறைப்பதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு இனியும் பைத்தியமா என்ன? அப்பா காரியங்கள் நடக்குமுன் பாக பிரிவினை ஆக வேண்டும், இல்லாவிட்டால் என்று பயமுறுத்தலுடன் நிறுத்தினான் சந்திரசேகரன். ஏண்டி மைதிலி, அவனுக்கு நீயாவது புத்தி சொல்லக்கூடாதா? அப்படி அவன் கூத்தடிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று கண்ணீர் வழிய மருமகளை பார்த்து வேண்டிக் கொண்டாள் தர்மாம்பாள். இத்தகைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தவள் போல் மைதிலி துள்ளி குதித்து கொண்டு மாமியார் முன் வந்து நின்றாள். அவளது அழகிய விழிகள் இரண்டும் குரோத கனலை கக்கி கொண்டிருந்தன. நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? அவர் சொல்லுகிறது நியாயம் தானே என்றால் ஆத்திரத்துடன் அவள். என்னடி நியாயம் என்று திடுகிட்ட தர்மாம்பாள் வியப்புடன் வினவினால் பதிலுக்கு. நானும் போகிறது என்று சகித்து கொண்டிருந்தேன். ஓரவஞ்சனையாக நீங்கள் நடந்து கொள்கிறதை இனியும் சகித்து கொள்ள எனக்கு தலையெழுத்தா என்ன என்று துடுக்காக கேட்டாள் மைதிலி. வஞ்சனையா? இது என்ன வெடிகுண்டு என்று பிரமிப்புடன் தர்மாம்பாள் கேட்டாள். வஞ்சனை இல்லாமல் பின் என்னவாம்? கர்ப்பிணி பெண்ணாச்சே என்று என்மேல் உங்களுக்கு துளியாவது இரக்கம் இருந்ததா? உடம்பு எப்படி இருக்கிறது என்று இதுவரை அன்பாக ஒரு வார்த்தை கேட்டிருப்பீர்களா? யோசித்து பாருங்கள். அப்படி நான் என்ன விதியத்தன் வீட்டு பெண்ணா? சின்ன நாட்டு பெண் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு என்மேல் அத்தனை அச்சுறுத்தை? அப்பப்பா, இந்த 5 மாதங்களுக்குள்ளே இந்த வீட்டில் நான் பட்ட மன கஷ்டங்களை நினைத்து கொண்டாலும் என் நெஞ்சு வெடித்து போகிறது என்று உரத்த குரலில் மிடுக்காக பேசி வந்த மைதிலி ஆத்திரமும் துக்கமும் தாளாது புடவை தலைப்பில் முகத்தை மறைத்து கொண்டு விம்மினாள். திக்பிரமை அடைந்து போன தர்மாம்பாள் சில வினாடிகள் சென்ற பிறகுதான் பேசினாள். நன்றாயிருக்கிறது நீ சொல்வது மைதிலி. உனக்கு ஒரு நாளும் நான் வஞ்சனை செய்ததே இல்லை. வீண் பழி சுமத்த ஆசை இருந்தால் அப்படி சொல். வழக்கத்திற்கு மாறாக உன் பிரசவத்தை கூட நான் இங்கே வைத்து கொண்டு நன்றாக கவனிக்க வேண்டும்னு ஆசையுடன் இருந்தேன் என்று சிறிது கோபத்துடன் கூறினாள். கண்ணீரை துடைத்து கொண்ட மைதிலி ஏளன புன்னகை விதந்தோடும் உதடுகளை நெளித்து கொண்டு மாமியாரை நிமிர்ந்து பார்த்து, ஏன் சியாமலாக்காவை கவனித்து கொண்டது போல் என்னையும் கவனிக்கவில்லை என்று குறையா? என் மாமனார் சமயத்தில் போனாரோ நான் பிழைத்தோனோ? இல்லாவிட்டால் அவளுக்கு நேர்ந்த கதி எனக்கும் நேர்ந்திருக்கும் என்று துச்சமாக பேசினாள். இன்னும் அவள் மேலே இழித்து கூறி தன் தாயின் உள்ளத்தை புண் செய்வதைக் கண்டு வாளாயிருக்க மனம் ஓப்பாத ஈஸ்வரன் மன்னி வாயை மூடிக்கொள்ளுங்கள் போதும் என்று சீறினான். டேய், என் பொண்டாட்டியை அதட்ட நீ யாரடா என்று ஆத்திரத்துடன் கத்தி கொண்டு சந்திரசேகரன் முன்னால் வந்து நின்றான். மேலே பேசினால் என்ன நடக்கும் தெரியுமா? உரிமைய ஈஸ்வரன் கைகளை மடக்கி கொண்டு ஆயத்தமாவதை கண்ட தாயார் திகழடைந்து போய் பிள்ளைகள் நடுவே வந்து நின்று கொண்டாள். கண்களில் இருந்து நீர் தாரி தாரியாக வழிந்தோட தர்மாம்பாள், அன்றைக்கு போட்ட சண்டை போதுமடா குழந்தைகளா? அப்பா காரியம் எல்லாம் ஆன மறுநாள் அவர் உயில் பிரகாரம் பாக பிரிவினை செய்து கொள்ளுங்கள். அதுவரை எனக்காக சண்டை போடாமல் இருங்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு என்று தழுத்த குரலில் கைகூப்பி கெஞ்சாத குறையாக வேண்டிக் கொண்டாள். மிதிலா விலாசத்தை எஜமானி என்ற அகங்காரத்துடன் திரிந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் ஆத்திரத்தில் துடித்து கொண்டிருந்த பிள்ளைகள் நடுவே கெஞ்சி கொண்டு கண்ணீர் வழிய நின்ற அந்த காட்சி மிகவும் பரிதாபமானதாக இருந்தது.